வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. குறிப்பாக இன்றைக்கு பேச இருக்கின்ற விடயம், தேசிய மக்கள் சக்தி அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. இலங்கையில இருந்து பிரித்தானியாவுக்கும் பல தலைவர்கள் வந்து கலந்து சென்றிருக்கிறார்கள். டில்வின் சில்வா மற்றும் தற்பொழுது ஹரணி அமரசூரிய, மகளிர் வெளிவார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் போன்றவர்கள் எல்லாம் வந்து சென்றிருக்கிறார்கள். கருத்துக்களை பரவலாக விதித்து வருகின்றனர். இருந்தாலும் இலங்கையினுடைய அரசு, தற்போதைய அரசு என்பது கடந்த கால அரசுகளில் இருந்து அவ்வளவு தூரம் மாறுபட்டதாக இருக்கையில் என்ற குற்றச்சாட்டுகளும் மிக பலமாகவே இருக்கு. இவர்கள் தொடர்பிலே உரையாடுவதற்கு அறிமுகம் அவசியமற்ற, உங்களுக்கு நன்கு அறிமுகமான அரசியல் ஆய்வாளர் வி சிவலிங்கம் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் சிவலிங்கம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம். நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல தற்பொழுது உள்ள ஜேவிபி அரசாங்கம் பல்வேறு எதிர்பார்ப்புகளையும் விதைத்திருந்தது. மக்கள்கிட்ட எதிர்பார்ப்புகளும் மிக பலமாக இருந்தது. அவர்கள் 3-2 பெரும்பான்மை ஆட்சியோடும் ஆட்சியை கைப்பற்றி இருந்தார்கள். தற்பொழுது மக்களுக்கு இது தொடர்பில் சற்று ஏமாற்றம் அல்லது சலிப்பு ஏற்பட்டிருக்கிறதாக பரவலாக எதிர்கட்சிகள் அபிப்பிராயம் வெளியிட்டு வருகின்றன. இதுல ஏதாவது உண்மைகள் இருக்கின்றதா? குறிப்பாக தாங்கள் மேற்கொண்ட ஆட்சிக்கும் தற்பொழுதுள்ள ஆட்சிக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை என்று அவர்கள் சொல்ல பார்க்கணும். ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கையிலே அமைஞ்ச அரசாங்கங்கள் போலத்தான் இந்த அரசாங்கமும் இருக்கிறது என்ற ஒரு விவாதம் யார்கிட்ட இருந்து வருது என்றால், இந்த அரசாங்கம் வித்தியாசமானது, நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக வித்தியாசமான கொள்கைகளை வச்சிருக்கு, சாமானிய மக்கள் அவ்வாறான ஒரு அரசை தெரிஞ்செடுக்கணும் என்று சொல்ற விவாதத்தை முறியடிக்கிறதுக்காக இது ஒன்றும் வித்தியாசமானது இல்லை. இது 10-11 தான் என்று சொல்றதுக்கான பிரதான காரணம், இந்த அரசாங்கம் மிகவும் தனித்துவமானது என்கின்ற கருத்தை ஏற்க முடியாதவர்களால தான் இந்த விவாதம் முன்வைக்கப்படுகிறது. அது ஒரு காரணம். இதை நாங்கள் என்ன கவனிக்க வேணும் என்றால், கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையை ஆட்சி செய்த 2 பிரதான கட்சிகளும் அதே போல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் உண்டோ என்ற ஒரு முக்கியமான கேள்வி பற்றி நாங்கள் எங்களுக்குள்ள விவாதிக்கோம். அதாவது கடந்த 75 ஆண்டுகளாக இலங்கையில ஜனநாயகம் எவ்வளவு பலமாக இருக்குது, இனமுறுதல் எவ்வளவு அதிகமாக இருக்குது, தேசிய பொருளாதாரம் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த கேள்விகளை நாங்கள் எழுப்பி பார்த்தால், நாட்டின் அரசு நிறுவனங்கள் இனவாத அடிப்படையில செயற்பட்டிருக்கின்றன, ஜனநாயக விரோத பொறிமுறையில செயற்பட்டிருக்கின்றன, இனமுறுதல்கள் அதிகரிச்சு 30 வருட கால உள்நாட்டு போர் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இலங்கையில நிலவிய இந்த இருகட்சி ஆட்சி முறையும் இனவாத அரசியல். இந்த நிலையில வச்சுக்கொண்டு கடந்த 1.5 வருட காலத்தில இலங்கையின் அரசியல் வரலாற்றில 3வது தனி ஒரு அரசியல் கட்சியாக இலங்கையில வந்திருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எந்த விதத்தில நீங்கள் ஒப்பிட முடியும்? அதாவது இந்த அரசாங்கம் கடந்த 75 ஆண்டுகள்ல ஒருபோதுமே பதவிக்கு வரையில, எந்த அரசாங்க அனுபவங்களும் இல்லை, நாட்டிலே ஒரு பலமான எதிர்கட்சியாகவோ இருந்ததில்லை, எந்த உள்ளூராட்சி நிறுவனங்களையும் அது கட்டுப்படுத்தினதில்லை. அந்த நிலையில எப்படி இது 10-11 தான் நாங்க சொல்றதுக்கு பின்னுக்கு இருக்கிற காரணங்கள்ல உண்டு. ஜேவிபியை மக்கள் இடதுசாரி கட்சியாக பார்த்த பொழுதிலும் ஜேவிபி தன்னை இடதுசாரி கட்சி என்று எங்கேயும் சொல்றத பெரும்பாலும் சொல்றீங்க தான் நினைக்கிறேன். அதே போல ஜேவிபியினுடைய பொருளாதார கொள்கைகளும் இலங்கை ஹரணி அமரசூரிய லண்டன்ல பேசும் பொழுது சொன்னா, நாங்கள் ஒரு தோல்வி அடைந்த ஒரு நாட்டை, வங்குரோத்து நாட்டை தான் பொறுப்பேற்று நாங்கள்.
இப்படி இருக்கேக்குள்ள அங்க ஏற்கனவே இருக்கின்ற விதிமுறைகளுக்கு அமைவாகத்தான் அவர்கள் செயற்பட வேண்டி இருக்குத்தானே. அவர்கள் ஒரு சுயாதீன பொருளாதாரம் ஒன்றை கொண்டு வர இல்லாமல் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது ஒரு காரணமா இந்த குற்றச்சாட்டுக்கு? இதுதான் அங்க மிக முக்கியமான, அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கையின் மக்கள் ஒரு மாற்றத்தை தேடி இருக்கணும். கடந்த 75 ஆண்டுகளாக நாட்டின் பொருளாதாரத்தை குட்டிச்சுவராக்கி ஊழல் உள்ள பொறிமுறையாக மாற்றின கட்சிகள் தேர்தலில் நிற்க முடியாத அளவுக்கு மக்கள் நிராகரிச்சிருக்கணும். அப்படி ஒரு கட்சி பதவிக்கு வந்த நிலைமையில மக்கள் இதை ஒரு புரட்சிகர அரசாங்கமாக பார்க்கல. எந்த பொறிமுறை ஊழல் உள்ளதா இருந்ததோ, எந்த பொறிமுறை இனவாத மிக்கதா இருந்ததோ, அந்த பொறிமுறை மூலமாகத்தான் இவர்களையும் அதிகாரத்தில் கொண்டு வந்திருக்கிறார். பிரச்சனை என்னன்னா, அதிகாரம் கைமாறப்பட்டிருக்கே தவிர, அதாவது கடந்த 75 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்த சக்திகளை தூக்கி எறிஞ்சு தேசிய மக்கள் சக்தியின் கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கணுமே தவிர பொறிமுறையில எந்த மாற்றமும் இருக்கிறது. அந்த அரசாங்க அதிகாரிகள் தான், அதே போலீஸ் தான், அதே நீதித்துறை தான், அதே ஊழல் தான். அப்ப 75 ஆண்டுகளாக நாங்கள் நீதித்துறையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. போலீசார் இனவாதிகள் என்று நாங்க சொன்னாங்க, இராணுவம் இனவாதி என்று சொன்னாங்க. நாட்டில அரச நிர்வாகிகள் எல்லாருமே இனவாத அடிப்படையில செயல்படுவதாக சொன்னாங்க. எப்படி 1.5 வருஷத்துல நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? ஆனால் 1.5 வருஷத்துல இனவாதம் பேச முடியாத அளவுக்கு நாட்டின நிலைமையால் மாறி வருகிறது. இதைத்தான் நாங்க புரிந்து கொள்ளணும். நாட்டிலே எப்படி 75 ஆண்டு காலத்தை விட இந்த 1.5 வருஷத்திலே எவ்வாறான மாற்றங்கள் நாட்டை எடுத்து செல்ல போகின்றன என்பது குறித்த விவாதங்களாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். அதில் இந்த 1.5 ஆண்டுகள் என்றது நீங்க சொன்ன அந்த 75 நீண்ட 75 காலகட்டத்தை இல்ல இருந்த அந்த சிந்தனை முறையை மாற்றத்துக்கு இந்த 1.5 ஆண்டுகள் காணாது. என்னால் அரசு பொறிமுறை அப்படியே இருக்கின்ற பொழுது அந்த பொறிமுறையில பணியாற்றுகின்றவர்களுடைய சிந்தனை முறையில், அது தமிழர்களாக இருந்தார் சிங்களவர்களாக இருந்தார், அந்த சிந்தனை முறை இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. அப்ப இதுக்குள்ளே ஒரு ஒரு முரண்நாகி ஒன்று இருக்கு. அரசு ஒன்றை செய்ய பார்க்குது, அரச இயந்திரம் அதுக்கு தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதான் கூட. நீங்கள் ஆரம்பத்தில ஜனாதிபதி பதவிக்கு வந்து சில மாதங்களுக்குள்ளாகவே அவர் சொல்லி இருக்கிறார், நாங்கள் உங்களுக்கு தேவையான அதிகாரங்களை தாரும், உங்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை தாரும், நீங்கள் மக்களுடைய சம்பளத்துக்காக வேலை செய்கிற நீங்கள் மக்களுக்காக வேலை செய்யுங்க, உங்களால செய்ய முடியலை என்றால் நீங்கள் வேலையை விட்டுட்டு போங்க. இது என்ன எங்களுக்கு சொல்லுது என்றால், அரசாங்க அதிகாரத்தில், அதாவது அரச நிர்வாகத்தின் மேல் பகுதியை மாற்றி இருக்கே தவிர அதை நடைமுறைப்படுத்துகிற பொறிமுறை இன்னமும் மாறையில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் இவர்கள் உதாரணத்துக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கனகாலத்துக்கு இருக்க போறையில, ஏனென்றால் 75 ஆண்டுகளாக இருந்த அரசியல் கட்சிகள் இன்னும் பலமாயிருக்குது. ஆனபடியா இவைகள் 5 வருடத்திலே ஒன்றையும் செய்ய போறையில்லை. ஆனபடியா நாங்கள் இவைய சொல்லுகளை கேட்டுக்கொண்டு இருக்க இயலாது. இப்படியான மனநிலையிலே அரசாங்க அதிகாரிகள் இருக்கணும். அது தமிழ் பகுதியிலையும் சரி சிங்கள பகுதியிலையும் சரி அவர் நினைக்கணும், அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிற கொள்கைகளை அரசு அதிகாரிகள் எந்த விதத்திலேயாவது அதை நடைமுறைப்படுத்தாமல் மக்களுக்கு மேலும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் செயற்படுகிறார். நீங்கள் ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் சொல்ற கருத்துக்களை பார்த்தால் அவரும் சொல்ற, அரசாங்க அதிகாரிகளுக்கு நான் பல தடவைகள் உத்தரவுகள் கொடுத்திருக்கிறேன், ஆனா அவர்கள் நிறைவேற்ற இல்லை, எனக்கு இந்த பதவியில விட்டுட்டு போகணும் போல எனக்கு படுது என்று அவரே சொல்றார். அப்ப இதுல இருந்து தெரியுது என்னன்னா,
அரசாங்க அதிகாரம் மக்களால மாற்றப்பட்டிருக்கே தவிர நிர்வாக யந்திரம் மாற்றப்படாத நிலையில இந்த அரசாங்கம் கன பிரச்சனைக்கு முன்கொடுக்க வேண்டியிருக்கு. நாடு வாங்குறதுக்கு போயிருக்கு, ஊழல் நிர்வாகத்தை மாற்ற வேண்டி இருக்குது. கடந்த ஊழல் அரசியல்வாதிகள் இந்த அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும்ன்றதுக்காக எல்லா சூழ்ச்சி வேலைகளையும் செய்யணும். இந்த மாதிரியான ஒரு பின்னணியில நாட்டின் ஜனநாயகத்தை பலப்படுத்த வேணும், இனவாதத்துக்கு எதிராக போராட வேணும். உலக நாடுகளில் ஏற்பட்டு வருகிற பொருளாதார நெருக்கடிகளால இலங்கை போன்ற சின்ன பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறத கவனமாக கையாள வேண்டி இருக்கு. இப்படியான பல்வேறு நெருக்கடிக்குள்ள இருக்கைக்குள்ளதான் நான் இதுல உதாரணமாக சொல்ல யோசிக்கிறது என்னன்னா, இதே மாதிரியான ஒரு நிலைமைதான் சிலி நாட்டிலேயும் ஏற்பட்டது. ஒரு இடதுசாரி தலைவர் நாட்டின் ஜனாதிபதியாக வந்த உடனே முதல்ல அந்த போக்குவரத்து அதாவது இந்த லொரி உரிமையாளர்கள் அவர்கள் போக்குவரத்துக்கு போகாம ஒவ்வொரு அதாவது அந்த அரசாங்கம் அதுக்கு எதிராக செயற்படுற சதிகள் படிப்படியாக அரசாங்க நிர்வாகத்தை முடக்கிற வேலையை செய்ய துவங்கின. அப்ப மக்களுக்கு வெறுப்பு வருது அரசாங்கத்துக்கு மேல். இந்த மாதிரியான ஒரு சூழலை தான் இலங்கையிலையும் ஏற்படுத்த பார்க்கணும். இதை நாங்கள் ஊடகங்கள் என்ற வகையில மக்களுக்கு இதை விளங்கப்படுத்தாட்டி இதுக்கு விலை கொடுக்கிறவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல, சாமானிய மக்கள் தான் விலை கொடுக்க போகணும். அதனுடைய மக்களுக்கு எச்சரிக்க வேண்டியது ஊடகங்களாகிய அனைவரதும் பொறுப்பு. இந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்குன்னா, ஓகே, பெரும்பான்மை சிங்கள மக்கள், பெரும்பான்மை சிங்கள கட்சிகள் ஒரு பெரிய இனவாதத்தை தூண்டி விடுறதுக்கான வேலைகள் நடக்குது. அது குறிப்பாக இந்த பௌத்த பிக்குவினுடைய கைது போன்ற விடயங்கள்ல அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்குது. அதே சமயம் தமிழ் தரப்பிலையும் இந்த இன உணர்வுகளை தூண்டி விடுற போக்குகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப உண்மையிலேயே ரெண்டு இனங்களும் கொஞ்சம் நெருக்கமாக வர வேண்டிய சூழல்ல இருந்தாலும் அதை வரவிடாமல் தடுக்கிறதுக்கான காரணிகள் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நிச்சயமாக இது ஒரு முக்கியமான விவாதத்துக்குரிய கருத்து. அதாவது நாங்கள் தமிழ் அரசியல் பக்கத்துல இருந்து பார்த்தா தமிழ் பேசும் மக்கள்ன்றது யாருன்னு பார்த்தா முஸ்லிம் மக்கள், மலையக மக்கள், வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல பாரம்பரியமாக வாழுகின்ற தமிழர்கள். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, மலையக மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ள வாழ்றதுக்கான ஒரு அரசியலை நோக்கி அவர் போய்கொண்டிருக்கிறார். குறிப்பா கிழக்கு மாகாணத்திலையும் கணிசமான பிரிவினைக்கு எதிரான ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ள அமைதியோடையும் சமாதானத்தோடையும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அரசியலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அப்ப இதுக்கு எதிராக செயல்படுத்தினோம் என்றால் பிரிவினையை மையமாக வைக்க தமிழ் அரசியல்வாதிகள் அவர்கள் சுயாட்சி என்று சொல்லினோம், சுயநிர்ணய உரிமை என்று சொல்லினோம், சமஷ்டி என்று சொல்லினோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, சுயநிர்ணய உரிமை என்றதை பற்றி மக்களுக்கு நீங்க விளங்கப்படுத்துறீங்களோ? எங்கேயாவது அது தொடர்பா இதுதான் சுயநிர்ணய உரிமை, நாங்கள் பிரிஞ்சு போறதோ இல்லை சேர்ந்து வாழ்றதோ, இதை பற்றி நீங்கள் விவாதிக்க மறுக்கிறீர்கள். அடுத்தது சுயாட்சி என்றது ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ள நீங்க பாக்குறீங்களோ இல்லையென்றால் தனியான ஆட்சியை பற்றி கேட்கிறீங்களோ? ஏன் அதை நீங்கள் விளங்கப்படுத்த பஞ்சுப்படுறீங்க? சமஷ்டி என்றது ஒட்டுமொத்த நாட்டுக்குள்ள இனப்பிரச்சனைக்கான தீர்வுகளை அடைய பார்க்கிறீங்களோ இல்லை என்றால் பிரிஞ்சு நின்று கொண்டு சமஷ்டி கேட்கிறீங்களோ? இங்க முக்கியமான விவாதம் என்னென்றா, இதைத்தான் நான் மிக முக்கியமாக உங்களோட கவனத்துக்கு தர விரும்புறது. சுயநிர்ணய உரிமை என்றதை நாங்கள் எப்படி பார்க்கணும் என்றால் இப்படித்தான் நாங்கள் பார்க்கணும். அதாவது நாங்கள் பிரிஞ்சு போறதோ
அல்லது ஒருமிச்ச நாட்டுக்குள்ள வாழ்றதோ. இதுக்கு பதிலா நான் என்ன சொல்ல விரும்புறேன்டா, அதிகாரத்தை குவிச்சுள்ளத்தை வச்சிருக்கிறதோ அல்லது அதிகாரங்களை பகிர்கிறது. அதாவது பிரிவினவாதிகள் என்ன சொல்லினோம் என்றால், சுயநிர்ணய உரிமை என்றது எங்களோட இறைமை, அதாவது தமிழ் மக்களுடைய இறைமை சம்பந்தப்பட்ட. அப்படின்னா நீங்கள் பிரிவினையை வைத்துக் கொண்டு கேட்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்றோம் என்றால், அதிகார குவிப்பு இருந்தால் இந்த பிரிவினை கோரிக்கைக்கு உயிர் வரும். அதிகார குவிப்பை இல்லாம செய்து அதிகாரங்களை பரவலாக்கினால் எல்லா பிரதேசங்களும் அபிவிருத்தி அடையும், அந்த கலை கலாச்சாரம் பண்பாடு வளர்ச்சி அடையும். ஆனவே இனவாதத்துக்கான வாய்ப்புகள் இல்லாம ஆனபடியா நாங்கள் முதல்ல என்ன சொல்லணும் என்றா, நாங்கள் பிரிவினைக்கு எதிரானவர்கள். அவ்வாறாயின் தேசிய இனங்கள ஜனநாயக உரிமை பற்றி நீங்கள் என்ன சொல்லுறீர்கள் என்று கேட்டால், அதிகாரங்கள் மையத்தில் குவிக்கப்படாமல் அது பிரதேசங்களுக்கு பரவலாக்கப்பட வேணும் என்பது பற்றிய விவாதமாக நாங்கள் மாற்றவும். தமிழ் அரசியல்ல இன்றைக்கு பிரிவினைவாதம் தான் அதுல மைய பொருளாயிருக்கு. இதுல நாங்கள் எங்களோட கவனத்துக்குரியது என்னன்னா, பிரிவினைவாதம் தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியில ஒரு முக்கியமான உணர்வு ரீதியான அம்சம் இருக்கு. கடந்த 75 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமையை அவர்கள் அதுக்காக போராடி இருக்கணும். அவைகள் அதுக்காக தியாகம் செய்திருக்கணும், உயிர் தியாகங்கள் செய்திருக்கணும். ஆனால் அவைகளாலே அந்த உரிமையை பெற முடியல. அவை என்ன நினைக்கணும் என்றால், நாங்கள் இந்த கோரிக்கையை கைவிட்டோம் என்றால் நாங்கள் எங்களுக்காக தியாகம் செய்தவர்கள் இதுக்கு துரோகம் செய்த மாதிரி வந்துடும். இது ஒரு வகை உளவியல் பிரச்சனையை தவிர நாங்கள் ஒரு கேள்வியை கேட்போம். அப்ப நாங்கள் கடந்த இறந்தவர்களுக்காக துரோகம் செய்வதாக நினைச்சு நாங்கள் எங்களை அழிக்கிறது சரியோ? எங்கள் எதிர்கால சந்ததிக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க தவறுறது சரியானதோ? எங்களால பிரிவினையை அடைய முடியுமோ? உலக நாடுகள் அதுக்கு ஆதரவாக இருக்குது. தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே அதுக்கான வாய்ப்புகள் இப்போது இருக்கோ? ஏன் இந்த கேள்விகளை நாங்க கேட்க வேண்டி இருக்கின்றா? இந்த குற்ற உணர்வுல இருந்து மக்களை வெளியில கொண்டுறணும். உங்க எதிர்காலம் சம்பந்தமாக யோசிங்க. எதிர்கால சந்ததிகள் அந்த நாட்டில வாழ வேணும் என்றால் நாங்கள் தொடர்ந்து பிரிவினையை வச்சு பிரச்சனையை தீராமல் வச்சிருக்க போறோமோ இல்லையோ என்பது பற்றி ஆழமான விவாதத்துக்களை நாங்க போக வேண்டிய ஆட்களா இருக்கிறோம். நாங்கள் நீங்க சொல்ற ஒரு முக்கிய புள்ளி அதுல, இப்ப 1986 இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்படுற வரையில ஒட்டுமொத்தமாக இறந்தது ஒரு 5000 பேர். அதுல விடுதலை புலிகள்ல ஒரு 500-600 பேர் இறந்திருந்தார். அப்ப இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் பற்றி பிரபாகரன் கேட்ட பொழுது அவர் சொன்னது, நாங்கள் 500 பேரை இழந்திருக்கிறோம், அவர்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்றோம் என்று சொல்லித்தான் அவர்கள் இந்திய இராணுவத்தோட மோதினார். இந்திய இராணுவத்தின் மோதல்ல அடுத்த 6-7 மாதத்துல, அடுத்த 1-2 ஆண்டுகள்ல விடுதலை புலிகள்ல இருந்தவர்கள் எண்ணிக்கை 1200 ஆயிட்டு. அப்ப இந்த 1200 பேருக்கு நாங்கள் என்ன பதில் சொல்றது? நாங்கள் தமிழ்ல தக்க விடலான்னு பிரபாகரன் தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டார். கடைசியா முள்ளிவாய்க்கால் வரைக்குள்ள கிட்டத்தட்ட விடுதலை புலிகள் 50,000 பேர், பொதுமக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 2 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. நாங்கள் தமிழர்கள், குறிப்பாக இந்த விடுதலை புலிகளுடைய தலைமை ஒரு டிலூஷனிஸ்டா இருந்திருக்கிறோமா? ஒரு டிலூஷன்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது இன்றைக்கும் அவர்கள் அந்த டிலூஷன்லயே வாழ்ந்து முடிக்கலாம் என்று நினைக்கிறார்களா அரசியல் ரீதியில? இது ஒரு முக்கியமான கேள்வி. இது விடுதலை புலிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் மத்தியிலேயும், அதாவது நீங்கள் தமிழ் மக்கள் மத்தியில வெவ்வேறு கருத்துள்ள ஆக்கள் இருக்கலாம், சிங்கள மக்களோட சேர்ந்து வாழ வேணும் என்ற கருத்துள்ளவர்களும் இருக்கலாம். ஆனா அவர்கள் மத்தியிலேயும் ஒரு உணர்வு இருக்குது. என்னன்னா, இந்த உரிமைகளை விட்டுட்டு நாங்கள் எப்படி போறது? அது அவைகளுக்கு ஒரு உளவியல்
என்னென்றா தமிழ் அரசியல்ல இந்த பாவ புண்ணியம்ன்றதும் கலந்திருக்குது. ஒரு உளவியல் பாதிப்பை கொண்டு வந்திருக்கு. 1,00,000 பேரை நாங்கள் பறிகொடுத்துட்டோம் என்றதுக்காக 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை நாங்கள் கைவிட்டுட்டு போறதோ என்கின்ற கேள்விக்கு நாங்கள் பதிலை தேட வேண்டியிருக்கு. இங்க முக்கியமானது என்னன்னா, நாங்கள் பிரிவினைய கேட்க இயலாது. அடுத்ததுல முக்கியமானது என்னன்னா, சமஷ்டி கோரிக்கைன்றது இன அடிப்படையில தான் நீங்க கேட்கிறீங்க. நீங்கள் என்ன சமஷ்டி என்றது அதிகாரத்தை பரவலாக்குறத பற்றி தான் அது பேசுது. நாட்டிலே சகல மக்களும் தங்களுடைய பிரதேசங்களின் அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கான அதிகாரங்களை வழங்குகிற ஒரு கட்டமைப்பு தான் சமஷ்டி. நீங்கள் என்ன அதை மாற்றி எங்கே கொண்டு போறீங்கன்னா, ஒரு இனத்தின் வளர்ச்சி அல்லது ஒரு இனத்தின் விடுதலை என்றதை நோக்கித்தான் நீங்க விளங்கப்படுத்துறீங்க. முதல்ல நாங்க என்ன சொல்லுவோம், இதுல இன்னொரு சிக்கலும் இருக்குதானே. இனத்தின் விடுதலை, இனத்தின் வளர்ச்சி என்று போனால், நீங்கள் கேட்கிற விடுதலையில நீங்கள் யாருக்கு விடுதலை கோருறீங்களோ அவைக்கு அவைய சுதந்திரமா இயங்குறதுக்கான அந்த அரசியலை நீங்க வச்சிருக்கீங்களா? உங்கள்ட்ட இல்லையா அப்படி ஒரு அரசியல்? அதுதான் முக்கியமான கேள்வி. உங்கள்ட்ட ஜனநாயகம் இல்லை, கட்சிக்குள்ள ஜனநாயகம் இல்லை, ஆள் மலையாண்டு பேசி கொண்டிருக்கு. கடந்த 75 ஆண்டுகள்ல உங்களுக்குள்ள ஐக்கியப்படுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இருக்கே இல்லை. அடுத்தது அது மட்டுமல்ல, நாங்கள் தமிழ் மக்கள் மத்தியில ஒரு கோரிக்கை தொடர்பாக தெளிவான நிலைப்பாடு இதுவரை வந்ததில்லை. என்ன நடக்குதுன்னா, தமிழ் மக்கள் இப்ப செய்ய வேண்டிய முக்கியமான இது என்னன்னா, பிரிவினை சரியோ புள்ளியோன்ற இல்ல முக்கியமான கேள்வி. இந்த பிரிவினையை கேட்கறதால வர பாதிப்பை நாங்க தவிர்க்கணும் என்றால், நாங்கள் என்ன கேட்கணும் என்றால், அதாவது அதிகாரத்தை பகிருங்கோணும், இறைமையை பகிருங்கோணும். அதாவது ஒட்டுமொத்த நாட்டிலே இறைமை அதிகாரம் உள்ளதை குவிஞ்சிருக்குது. அதாலதான் இனவாதம் தன்னை பேராட்சியத்தை பரவலாக்குங்க. தமிழ் அரசியல்வாதிகள் அதிகாரங்களை பரவலாக்கும் கொண்டு கேட்கறதுக்கு பதிலாக தமிழர்களுடைய இறைமை என்று சொல்ல துவங்கி. ஏனென்றால் ஒட்டுமொத்த நாட்டில இருந்து தமிழ் மக்களை நீங்கள் தன்மைப்படுத்த பார்க்கிறீங்க. இந்த கடந்த 75 ஆண்டுகளாக தமிழ் மக்களை தன்மைப்படுத்தினதாலதான் தமிழ் மக்கள் இவ்வளவு மோசமான நிலைக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இதுல ஊடகங்களாகிய நாங்கள் எங்களுக்கு முன்னால உள்ள கடமை என்னன்னா, பிரிவினை வேண்டாம் என்று நாங்க சொன்னால் பிரிவினைக்கு பரிகாரமாக நாங்கள் என்ன முன்வைக்கிறோம் என்றால், மத்தியிலே அதிகாரத்தை குவிக்காமல் அதிகாரங்களை பிரதேசங்களுக்கு பகிருங்க. அப்பதானே அந்த பிரதேசங்கள பொருளாதாரம் வளரும், மொழி வளரும், கலாச்சாரம் வளரும், பண்பாடு வளரும். நீங்களே அதை சொல்ல பஞ்சுப்படுங்கள். உங்களுடைய அடிமனதில பிரிவினையைத்தான் நீங்கள் முன்னுக்கு வைக்கிறீங்க. இந்த பிரிவினைக்கு எதிரான மாற்று அணுகுமுறை இருக்குது. நீங்கள் என்னென்றால் பொருளாதார அபிவிருத்தி வேணும். தமிழ் அரசியல்வாதிகள் அப்படி கைக்கிறதே இல்லை. அதாவது பிரதேசங்களின் பொருளாதார அபிவிருத்தி எங்களுக்கு வேணும், அதே மாதிரி பிராந்தியங்களுடைய அபிவிருத்தி வேணும். அதே நேரத்தில் இலங்கையினுடைய அரசியல் கட்டமைப்பில ஜனநாயக பங்களிப்பு வேணும். மத்தியிலையும் பிரதேசங்கள்லையும் சமமான ஜனநாயக வாய்ப்புகள் வேணும். நீங்கள் இதை கேட்கிறீங்கள் இல்லை. நீங்கள் பொறுமனைய சமஷ்டி தமிழற்ற இறைமை என்று சொல்லி அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஏனென்றால் நீங்கள் பிரிவினை அரசியலை வச்சிருக்கிறதாலதான் இலங்கையின் ஒற்றுமையை இல்லாம செய்றீர்கள். இதால விலை கொடுக்கிற மக்கள் சாமானிய மக்கள். நீண்ட உரையாடல். நாங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இந்த கருத்துக்களை பயந்தோனவைக்கு மிக்க நன்றி.
சொல்லுங்க. எனக்கும் மனந்திறந்து உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை தந்தமையாட்டு மிக்க நன்றி.